அந்த கிளிநொச்சி மண்ணின் பெருமை தெரிந்திருந்தால் அவர் கிளிநொச்சி மக்களை கதைச்சிருக்க மாட்டார். மற்றது மத்திய பகுதியிலிருந்து வந்து வந்து அவர் அடிக்கடி அவர் சொல்றார். மத்திய பகுதி அவர் என்னென்று தெரியுமா, அந்த மக்களோட மகிமை தெரியுமா, அந்த கிளிநொச்சியில் அவர்களுடைய மகிமை தெரியாத ஒரு டாக்டர், நான் நினைக்கிறேன் டாக்டராக கனவுத்தனமாக வந்தாரோ தெரியாத அந்த பதவிக்கு. அப்படி ஒரு நல்லா படிச்சு ஒரு பண்பா அந்த டாக்டருக்கு வந்திருந்தா அவர் அப்படி கலைச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கின்றேன். இது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலேயும் தான் வெளியாளம் வந்தாலும் தான் அந்த சிறப்பு உரிமை ஒன்று இருக்கின்றது. அதை வைத்து அவர் அந்த என்ன கதைக்கணும் என்ன கதைக்கக்கூடாது, அல்லது அவர் மதுபோதையில கதைக்கிறாரோங்கிறது தெரியல. ஆனா அவர் அந்த என்ன கதைக்கணும்னு தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கிறார். அந்த ரீதியில நாங்கள் எங்களோட வர்த்தக சங்கம் சார்பாகவும் கிளிநொச்சி மக்கள் சார்பாகவும் கடும் கண்டனத்தை நாங்கள் அவருக்கு வெளிப்படுத்துகின்றோம். அதே போன்று பாராளுமன்றத்தில் மற்றது பாராளுமன்றத்தில் அவர் விரைக்க தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் எம்பிகள் அவருக்கு ஒரு பேரணை ஒன்று கொண்டு வரணும் உயர்ந்த சபையில். அதே போன்று மனோ கணேசன் போன்றவர்கள் அந்த மத்திய பகுதி என்று அவருக்கு ஒரு விளக்கம் கேட்கணும். அது மத்திய பகுதி என்றால் எங்கே இருந்து வந்த நீங்கள், அது என்ன, அது இந்த விளக்கத்தை அவர்களுக்கு மனோ கணேசன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர்கள் தெளிவாக அவர்கிட்ட ஒரு பேரணையை கொண்டு வர வேணும். ஏனென்றா இது ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் அதை எடுக்கின்றோம். நாங்கள் இதை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம். இந்த அர்ச்சுனா என்பது நாட்டுக்கு ஒரு படும் மோசமான செயல்பாட்டையும் ஒரு இனவாதத்தையும் கொண்டு வர ஒரு நபர். என்ற ரீதியா பாராளுமன்றத்தில் சபாநாயகர் உட்பட அனைவரும் இவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த கிளிநொச்சி மக்கள் நாங்கள் நிச்சயமாக இவருக்கு மனித உரிமை நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நாங்கள் அதுக்கான முன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இவர் இந்த விஷயத்தை இவர் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். பகிரங்கமாக சொல்லுகின்றோம், நிறுத்தி கொள்ள வேண்டும். அவருக்கு அப்படி டேலண்ட் இருந்தால் எங்களோட வந்து நேராக கதைக்கணும். கிளிநொச்சிக்கு வரைச்சலும் வாங்கோ, நீங்கள் நேராக கதைங்க. ஆனால் நாங்கள் உங்களை டாக்டராகவோ அல்லது ஒரு மனிதராகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. நீங்கள் ஒரு சமூகத்துக்கு முரணான நபராகவே நாங்கள் கருதுகின்றோம்.